அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நாம் இந்த சீரீஸில் குபேரன் எங்கே இருக்கிறார், லக்ஷ்மி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பில் நம்ம சில டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எனர்ஜியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு லக்ஷ்மி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகி சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி மூல நட்சத்திரத்தில் இருந்தால் கொய்யா நிறையா சாப்பிட்ணும், ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணணும், உண்டியலில் டெய்லியும் பணம் போட்டு சேமிச்சுட்டே இருக்கணும். ஸோ இதே ஒரு வேளை உங்களுக்கு அந்த மூலம் சரியில்லாத பட்சத்தில் கொய்யா தானம் பண்ணணும், உண்டியலில் சேமிக்காமல் அந்த உண்டியலை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கணும், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஏதாவது டொனேட் பண்ணணும். இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகப்படி எந்த ஒரு ஜாதகம் பார்த்தாலும் குபேரனையும் லட்சுமியும் கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரம் நீங்கள் பண்ணணுன்னா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு 32வது வகுப்பாக நடைபெற போகுது. 19/4/2025 3வது சனிக்கிழமை வரைக்கும் நடைபெறும். இதற்கான கட்டணம் ரூபாய் 500. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.